அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். விநாயகர் சதுர்த்தி எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 27/8/2025 அதாவது ஆங்கில மாதம் வருது. தமிழ் மாதம் பார்த்திங்கன்னா ஆவணி 11 வருது, புதன்கிழமை. விநாயகர் சதுர்த்தி சிறப்பாக அன்றைய தினம் கொண்டாடுவாங்க மக்கள்லாம். 10 செவ்வாய் புதிய தொழில் தொடக்கம். 2025 தனுசு ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அவரோடு சுக்கிரனும் இணைந்திருக்கிறார். 2 முரண்பாடான கிரகங்களின் பார்வையும் உங்கள் ராசியில் பதியுதுங்க. எனவே திடீரென மாற்றங்களும் ஏற்றங்களும் சேரும். குருவின் பார்வை இருக்கிறதுனால காரியங்கள் துரிதமாக நடைபெறும். கல்யாண முயற்சிகள் கைகூடும். பொருளாதார பற்றாக்குறை அகலும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். புனித பயணங்களை மேற்கொள்வீங்க. கடகம் சுக்கிரன், அதை பற்றி பார்க்கும்பொழுது ஆவணி 5 கடகராசிக்கு சுக்கிரன் வருகிறார். உங்கள் ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். 6க்கு அதிபதி 8இல் வருவது நல்ல நேரம்தான். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதுக்கிணங்க எதிர்பாராத சில நல்ல சம்பவங்கள்லாம் நடைபெற போகுது. பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை சேரும். பொதுநலத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிகார பொறுப்புகள் கிடைக்கும். புனித பயணம் செல்லும் வாய்ப்பெல்லாம் இருக்குது. உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு பணிபுரியும் இடத்தில் இருந்த பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரப்போகுது. உங்களுக்கு இடையூறு செய்த உயர் அதிகாரி மாறுதலாகி போவாங்க. கடன் சுமையெல்லாம் குறைய நீங்கள் கையாண்ட நூதன யுக்திகள்லாம் பலன் தரப்போகுதுங்க. சிம்மம் புதன், அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஆவணி 9 சிம்ம ராசிக்கு புதன் போகிறாரு. உங்கள் ராசிக்கு 7, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் புதன். அவர் பாக்கியஸ்தானத்துக்கு வரும்போது எல்லா வழிகளிலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். பிள்ளைகளால் வந்த பிரச்சனைகள்லாம் அகலப்போகுது. பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையெல்லாம் சேரும். பெற்றோரின் ஆதரவு திருப்தியை தரும். வாழ்க்கை துணைக்கு இதுவரை நல்ல வேலை அமையவில்லையே என்று கவலைப்பட்டவங்களுக்கு இப்பொழுது வேலை கிடைக்க போகுது. உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பாங்க. ஒரு சிலர் பணிபுரியும் இடத்துல இருந்து விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவாங்க. அடுத்தது நாம் பார்க்க போகிறது துலாம் செவ்வாய். ஆவணி 29 துலா ராசிக்கு செவ்வாய் போகிறாரு. உங்கள் ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் செவ்வாய். அவர் லாபஸ்தானத்துக்கு வரும்போது சொத்துக்களால் லாபம் உண்டு. பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்துகள் முடிவுக்கு வரப்போகுது. புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வரும் யோகம் உண்டு. பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அவர்களின் மேற்படிப்பு சம்பந்தமாகவோ அல்லது வெளிநாடு போயிட்டு பணிபுரிவது சம்பந்தமாகவோ முயற்சி செஞ்சீங்கன்னா சிறந்த ஒரு அனுகூலம்லாம் இருக்க போகுதுங்க. அடுத்தது நான் பார்க்க போகிறது உச்சம் பெற்ற புதன், அதை பற்றி தான். ஆவணி 26 கன்னி ராசிக்கு செல்லும் புதன் அங்கு உச்சம் பெறுகிறார். அவர் உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தில் உச்சம் பெறும்போது யோகம்தான். முத்தான தொழில் வாய்க்கும். முன்னேற்றம் கூடும். வெற்றிக்குரிய செய்திகள் வீடு சேரும். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு அதிகார அந்தஸ்து கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் வரலாம். மதிப்பு மரியாதையும் உயரும். புகழ்பெற்ற மனிதர்களின் ஒத்துழைப்போடு புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். சிம்மம் சுக்கிரன், அதை பற்றி பார்க்கும்பொழுது ஆவணி 30 சிம்ம ராசிக்கு சுக்கிரன் போகிறாரு. உங்கள் ராசிக்கு லாபாதிபதியான சுக்கிரன் பாக்கியஸ்தானத்துக்கு வரும்போது பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கும். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் குருவிக்கு பகை கிரகங்கிறதுனால திடீரென லாபம் வருவது போலவே திடீரென விரயங்களும் கொண்டு இருக்கும். யாரையும் நம்பி எதையும் செய்ய முடியாது. சுப விரயம் அதிகரிக்கும்.
இடமாற்றம் இனிமை தரும் விதத்தில் அமைய போகுது. பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு போட்டிகள் அகலும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தலைமை பதவிகள் தேடி வரும். கலைஞர்களுக்கு கௌரவம் உயரப்போகுதுங்க. மாணவ மாணவிகளுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். பெண்களுக்கு குடும்ப சுமை கூடினாலும் அதை சமாளிக்கும் சக்தி உருவாகும். வருமானம் போதுமானதாக இருக்கும். இந்த மாதம் மாரியம்மன் வழிபாடு மகிழ்ச்சியை வழங்கும். பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் ஆகஸ்ட் 23, 24, 28, 29, செப்டம்பர் 5, 6, 9, 10. மகிழ்ச்சி தரும் வண்ணம் பொன்னிற மஞ்சள்.